இங்க ஒரு நாய் அதோட ஓனர் கூட பார்க்குக்கு போகுது. அதுவும் அதுக்கு ஏதாவது ஆள் கரெக்ட் ஆகுமான்னு சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு நாயை பாக்குது. அது குட்டியா இருக்கு, அதுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிட்டு அங்க இருந்து போயிருது. ரெண்டாவதா இன்னொரு நாய் பாக்குது. அதோட கலர் வேற மாதிரி இருக்கு. இது ஒன்னே அதையும் தாண்டி போகுது. அப்ப மூணாவதா அங்க ஒரு நாய் பாக்குது. அது பாக்க இதே மாதிரி இருக்கு. இது ஒன்னே இதுதானே நம்ம ஆளுன்னு சொல்லிட்டு வேணுனே அது முன்னாடியே நடந்து போகுது. அந்த நாயோட ஓனரும் ஒரு லேடியா இருக்காங்க. அந்த நாய் ஒன்னே ஒரு பிளான் பண்ணுது. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டா நம்மளோட லவ்வுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு. இந்த நாய் வேணுனே அவங்க ரெண்டு பேரும் இதை பாக்கணும்னு சொல்லிட்டு அதோட ஓனரோட தொப்பியை பிடிச்சி இழுத்து விளையாடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பார்க்காத மாதிரி மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. இது வேணுனே அதோட ஓனரோட தொப்பியை கொண்டு வந்து அந்த லேடி உட்கார்ந்து இருக்க டேபிள்ல வைக்குது. அந்த லேடி திரும்பி பாக்கிறதுக்குள்ள அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இது ஒண்ணு ஐயோ இவங்க போறாங்களே, இவங்களை போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் அதோட கயிறால அவங்க ரெண்டு பேரையும் ஒட்டுக்கா கட்டி விட்டு அங்க இருந்து ஆத்துல தள்ளி விட்டுருது. ரெண்டு பேரும் தொப்பரையா நனைஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. அந்த லேடி ஒண்ணே அவங்களோட கர்ச்சிஃப் எடுத்து தொடக்கலாம்னு பாக்குறாங்க. அது ஒரே ஈரமா இருக்கு. இந்த நாயோட ஓனர் ஒண்ணே என்னோட கர்ச்சிஃப் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரோட கர்ச்சிஃப் எடுத்து கொடுக்குறாரு. பார்த்தா அந்த கர்ச்சிஃப்மே ஈரமா தான் இருக்கு. அதை பார்த்து ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த நாய் ஒண்ணே இனிமேல் நம்மளோட லவ் லைஃப்க்கு எந்த பிரச்சனையும் வரான்னு சொல்லிட்டு அதோட ஆளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. நீங்க என்னைக்காச்சும் நானும் தாண்டா நாய் வளர்க்குறேன், ஆனா நான் வளர்க்குற நாய் என்னைக்குமே எனக்காக இப்படி பண்ணதே இல்லைன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.